வணக்கம். எலைட் பிரிக்ஸ் தமிழ்நாடு சேவையில் உங்களுடைய தேடுதலுக்கான இடம் இதுவே. வணக்கம். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா சாதி சான்றிதழ் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு சாதி சான்றிதழ் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூசர் ஐடி வேணும், கேன் நம்பர் வேணும். இந்த யூசர் ஐடியும் கேன் நம்பரும் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நான் முந்தைய வீடியோவிலே சொல்லியிருக்கேன். அதை பார்த்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இல்லை யூசர் ஐடி வச்சுருந்தீங்க, கேன் நம்பர் வச்சுருந்தீங்கன்னா டைரெக்டாக நான் சொல்கிற மாதிரி போயிடுங்க. TNEGA.tn.gov.in இந்த சேவையோட வெப்சைட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சிட்டிசன் லாகின்குள்ளே போங்க. உங்களோட ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுங்க. கொடுத்துட்டு சைடில் இருக்க கேப்சாவை கொடுத்துட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிங்கன்னா சர்வீசஸ்ங்கிற பேஜுக்கு வரும். அதில் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஹெட்டிங் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணோன்னே ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன சர்வீஸ் நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிறத காட்டும். அடங்கல், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட், டெசர்டட் உமன் சர்டிஃபிகேட், அக்ரிகல்ச்சர் இன்கம் சர்டிஃபிகேட், ஃபேமிலி மைக்ரேஷன் சர்டிஃபிகேட், இதுமாரி நிறைய சர்வீசஸ் இருக்குது. இந்த சர்வீஸில் நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண போகிறது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். சாதி சான்றிதழ் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை கிளிக் பண்ணுங்கள். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கிளிக் பண்ண உடனே அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜுக்கு போகும். இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வேணும் அப்படிங்கிறதுக்கு. அப்ளிகேஷன் ஃபீஸு அதில் பார்த்தீங்கன்னா 60 ரூபா சொல்லியிருப்பாங்க. இதில் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். அதாவது அப்ளை பண்ண போகிறீங்களா அவங்களோட அப்பாவோ அம்மாவோட சர்டிஃபிகேட்டோ இல்லை தங்கச்சி அண்ணனோட சர்டிஃபிகேட்டோ இருந்தால் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். அடுத்து செல்ஃப் டிக்ளரேஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா அப்லோடிங் டயத்தில் அவங்களே கேட்பாங்க. அப்போ டவுன்லோட் பண்ணிட்டு அதில் ஒரு சைன் பண்ணிவிட்டு அப்ளிகேண்ட் சைன் பண்ணிவிட்டு திருப்பி அதை அப்லோட் பண்ணணும். இதில் ப்ரொசீட் கொடுத்தோன்னே அடுத்த ஸ்க்ரீனுக்கு போவோம். அதில் ரெஜிஸ்டர் கேன். ஆல்ரெடி நீங்கள் கேன் வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இதில் என்ன பண்ணுங்கள், உங்கள் மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி ஏதாவது ஒன்று கொடுங்க. ஆல்ரெடி கேன் வச்சுருந்தீங்கன்னா கேன் நம்பரை கொடுங்க. இதெல்லாம் கேன் நம்பரை ரெட்ரீவ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று. கேன் நம்பர் தெரிஞ்சுன்னா டேரெக்டாக கேன் நம்பரை கொடுத்துருங்க. அப்படி கேன் நம்பர் தெரியலன்னா உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து கேனை ரெட்ரீவ் பண்ணிக்கோங்க. சர்ச் கொடுங்க. அடுத்தது சர்ச் கொடுத்தோடனே உங்களோட கேன் நம்பர் கீழே வந்துடும். கேன் நம்பர் கிளிக் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுங்க. உங்கள் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி நம்பரை கொடுங்க. கன்ஃபார்ம் ஓடிபி கொடுங்க. ஒரு ஓடிபி சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு. அடுத்தது ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்தோன்னே உங்கள் அப்ளிகேஷனை காட்டும். இந்த அப்ளிகேஷனில் இருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் கேன் நம்பரில் கொடுத்தது அப்படியே அது ரெட்ரீவ் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். நீங்கள் கீழே என்ன பண்ணுங்கள், ஃபாதர் கம்யூனிட்டி அதை செலக்ட் பண்ணி அது பிசியா எம்பிசியா டிஎன்சியாங்கிறது கொடுங்க. அதேமாரி மதர் கம்யூனிட்டி செலக்ட் பண்ணி பிசியா எம்பிசியா டிஎன்சியாங்கிறத கொடுங்க. அடுத்தது ஃபாதர் கேஸ்ட்டு என்ன கேஸ்ட்டுங்கிறத அதில் கொடுங்க. மதர் என்ன கேஸ்ட்டுங்கிறத கொடுங்க. ரிக்வஸ்டட் கம்யூனிட்டி உங்களுக்கு என்ன கம்யூனிட்டி வேணும். அதாவது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ அப்பாவும் அம்மாவும் ஒரே கம்யூனிட்டி அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அதே கம்யூனிட்டி நீங்கள் கொடுத்துருங்க. இப்போ அப்பா ஒரு கம்யூனிட்டி அம்மா ஒரு கம்யூனிட்டினா உங்களுக்கு என்ன கம்யூனிட்டி வேணும் அந்த கம்யூனிட்டியை கொடுங்க. கொடுத்துட்டு இதுக்கு முன்னாடி யாராவது உங்கள் அப்பாவோ அம்மாவோ தம்பியோ அண்ணனோ யாராவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க. கொடுத்து அவங்களோட நம்பரை கொடுக்கணும். அவங்களோட கம்யூனிட்டி நம்பரை கொடுங்க. இந்த ரெஃபரன்ஸ் இருந்தாலும் உடனே கிடைச்சிடும். அப்படி இல்லையா நோன் கொடுத்துருங்க. நோன் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் டாக்குமெண்ட் அப்லோடுக்கு வரும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் சொல்லியிருக்கேன். ஃபோட்டோ இட்ஸ் அ மேண்டிட்டரி, அட்ரஸ் ப்ரூஃபு மேண்டிட்டரி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபாதர் ஆர் மதர் ஆர் சிப்ளிங்ஸ், அப்பாவோ அம்மாவோ இல்லை அண்ணன் தம்பி தங்கச்சி யாராவது ஒருத்தரோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும். கம்பல்சரி அது. எனி அட்ரஸ் ப்ரூஃபு இதெல்லாம் மேண்டிட்டரி. செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகண்ட் யாரோ அவங்களோட டிக்ளரேஷன். இந்த டிக்ளரேஷன் பார்த்திங்கன்னா கீழே அப்படியே இருக்குது பாருங்கள், டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்ட்டு. இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி சைன் பண்ணிவிட்டு திருப்பி அதை ஃபோட்டோவோ ஸ்கேனோ எடுத்துகிட்டு இதில் அப்லோட் பண்ணணும். இந்த டாக்குமெண்ட் ரிக்வயர்ட் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ, அதாவது ஃபைல் டைப் பிடிஎஃபாவோ ஜேபெக்காவோ ஜேபிஜியாவோ கிஃப்ஓ பிஎன்ஜியாவோ இருக்கணும். டாக்குமெண்ட்டோட சைஸ் 200 கேபிட்ட இருக்கணும். 200 கேபிக்குள்ளே இருக்கணும். ஃபோட்டோ சைஸ் பார்த்திங்கன்னா 50 கேபி இருக்கணும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இது மாதிரி நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்தையும் ஆரம்பத்துலேயே. உங்களுக்கு பின்னாடி நான் சொல்கிறப்ப இது கண்டிப்பாக தேவைப்படும். உங்களோட ஃபோட்டோ, உங்களோட ஆதார் கார்டு ஆர் எனி அதர் அட்ரஸ் ப்ரூஃப்,
உங்கள் அம்மா அப்பா சிப்ளிங்ஸ் பிரதர் சிஸ்டர் யாராவது ஒருத்தருடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது 3 அவசியம். இப்போ இந்த சப்போர்ட்டிங் ஃபைல்ஸே பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் எப்படி எடுக்கிறது, ஜேபெக் எப்படி எடுக்கிறது, ஜேபிஜி எப்படி எடுக்கிறதுங்கிறது வந்து சிலவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். இல்லை டாக்குமெண்ட் வந்து 250 KB போயிடுச்சு, அது எப்படி 200 ஆக்குறது, அதேமாரி ஃபோட்டோ சைஸ் வந்து 50 KB தாண்டி போயிடுச்சு, எப்படி 50 ஆக்குறதுங்கிறத ஒரு தனி வீடியோவாக போட்டிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஆடில் போனீங்கன்னா அது எங்கே நீங்கள் ஃபைலில் வச்சுருக்கீங்களோ அதை அப்படியே அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருங்க, டாக்குமெண்ட் நம்பர், ஏதாவது ஒரு நம்பர் தரலாம், டாக்குமெண்ட் நம்பர் கொடுங்க. அடுத்த அப்லோடு, இது அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துச்சு பாருங்கள். அடுத்தது அட்ரஸ் ப்ரூஃபு, ஆதார் கார்டை எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்கன்னு பார்த்துட்டு அந்த ஃபோல்டரில் ஆதார் கார்டை எடுத்து அப்லோட் பண்ணுங்கள். டாக்குமெண்ட் நம்பர் கொடுத்துருங்க, எனி நம்பர் நீங்கள் எது வேணாலும் கொடுக்கலாம். கொடுத்துட்டு அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். வந்துருச்சு பார்த்தீங்களா, கீழே அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லின்ட்டு. அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அப்பாதோ அம்மாதோ இல்லை அக்கா தங்கச்சிதோ இல்லை தம்பி அண்ணனதோ ஏதோ ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணணும். அது எந்த டைரக்டரியில் வச்சுருக்கீங்கன்னு பார்த்துட்டு ஃபோல்டரில் இருக்குன்னு பார்த்துட்டு அதையும் அப்லோட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு நம்பர் கொடுங்க. கொடுத்துட்டு அப்லோட் அடிங்க. ஸோ கீழே பாருங்கள் 3 அப்லோட் ஆகிருக்கு, ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஸோ இப்போ டிக்ளரேஷனை டவுன்லோட் பண்ணோம். டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க, அதை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் அவுட் எடுத்து கையெழுத்து போட்டுக்கோங்க. அதை ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக வச்சுக்கிட்டு அந்த பிடிஎஃபை இங்கே இதில் அப்லோட் பண்ணுங்கள். அந்த செல்ஃப் டிக்ளரேஷனுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருங்க. அப்லோட் கொடுத்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு பாருங்கள். கீழே பாருங்கள் மேக் பேமெண்ட்டுன்னு வந்துருச்சு. ஸோ எல்லாமே அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சுன்னா கீழே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மேக் பேமெண்ட் வந்துடும். இப்போ மேக் பேமெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இந்த மேக் பேமெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஐ அக்ரி டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுங்க. கொடுத்துட்டு மேக் பேமெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அது பேமெண்ட்டோட டேஷ்போர்டை காட்டும், எப்படி நீங்கள் பேமெண்ட் பண்ண போகிறீங்க, டெபிட் கார்டா, கிரெடிட் கார்டா, இன்டர்நெட் பேங்கிங்கா, யூபிஐன்ட்டு. உங்களுக்கு எந்த ஃபெசிலிட்டி ஈஸியாக இருக்கோ அதில் நீங்கள் போய் பேமெண்ட் பண்ணிடுங்க. இந்த 60 ரூபா பேமெண்ட் பண்ணிடுங்க. இந்த 60 ரூபா பேமெண்ட் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு ரிசிப்ட் வந்துடும். அந்த ரிசிப்டை வச்சுட்டு நீங்கள் இதில் ட்ராக் பண்ணணும். உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம், எங்கே இருக்குது, எதனால் வந்து டிலே ஆகுது, எல்லா டீட்டெயில்ஸும் அந்த ஸ்டேட்டஸில் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஆன்லைனில் கிடச்சிரும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.